தந்தை, மைந்தர், தூய ஆவியாரின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகட்டும். தூய்மை நிறைந்த தொழுகைக்கு நேராக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் கூடுகை நமக்கு ஆசீர்வாதமாக அமைய இறை திருநாமம் மாட்சியுற நம் அனைவரும் எழுமி நின்று கடவுளை போற்றி துதிப்போம். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நாடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நாடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் நம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஜெபம் செய்வோம். அனைத்து ஆற்றலும் பேரிரக்கமும் கொண்டிருக்கின்ற தூய்மை நிறைந்த நல்ல கடவுளே, மனமகிழ்ச்சி நிறைந்த ஓய்வு நாளின் காலை தொழுகைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. சென்ற காலங்களிலே ஆண்டவர் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீர். 6 மாத காலம் ஆண்டவரை வாழ்வோமோ என்று நாங்கள் அச்சம் கொண்டிருந்த காலங்களில் அஞ்சாதே, கலங்காதே, திகையாகதே என்று சொல்லி ஆண்டவரே ஒரு புதிய மாதத்திலே எங்களை அழைத்து வந்து இந்த புதிய மாதத்தினுடைய இந்த முதல் நாள் தொழுகையிலே, இந்த முதல் ஞாயிறு தொழுகையிலே உண்மை நாங்கள் இணைந்து மன்றாடி போற்றி துதிப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற அனைத்து பாசம் நிறைந்த அன்புகளுக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் கூடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த தொழுகையிலே உமது திருக்கரம் அனைத்து உள்ளங்களிலும் அமரட்டும் சுவாமி. ஆண்டவரே, வேதனைகளோடு சஞ்சலங்களோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருக்கிற உமது அடியவர்கள் உமது வார்த்தையினால் வாழ்வு பெற்று புத்தாக்கம் பெற்று திரும்பி செல்வதற்கு ஆண்டவர் நீர் அருள் செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொழுகையிலே எல்லா பிரிவுகளிலும் உமது இறை பிரசன்னம் நிறைவாய் தங்கி இருப்பதாக, எல்லா துறைகளிலும் நீரே தலைமைத்துவத்தை ஆண்டவர் எடுத்துக்கொள்வீராக சுவாமி. வந்திருக்கின்றவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். வர இயலாதவர்கள் காரணங்களை கடவுள் அறிகிறீர். வரும் நாட்களில் எல்லோரும் ஒன்று கூடி உண்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவனை அருள் செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் உமது உடனிருப்பை தாரும். கேட்க இருக்கிற இறை வார்த்தைகள் அனைத்தும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். வார்த்தையை தருகிற
உமது தாசரையும் கடவுள் உமது இறக்கையின் நிழலில் மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. குற்றங்களை மன்னியும் பொறுத்துக் கொள்ளும் இயேசு இரட்சகர் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தொழுகையினுடைய துவக்கமாக நம் அனைவரும் எழுமி நின்று கீர்த்தனை பாடல் 9 பாடுவோம். கீர்த்தனை 9. சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏற்குடனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மனேசா நேர்மிகு அருள் திருவன்பா ஸ்தோத்திரம். நின்றவாறே முறைமுறையாக 116 சங்கீதம் 12 துவங்கி 19 முடிய உள்ள திருமொழிகளை நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 116 12 துவங்கி 19 முடிய. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் உதடுகளில் நிற்க வேண்டுவேன். அல்லேலூயா. இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. கடவுளுக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்கள் படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவிகிடாமல் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில்
இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அன்புமிக்கவர்களே, நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து ஆண்டவரிடம் திரும்புவோம். சர்வவல்ல கடவுளிடம் நமது குறைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்து பாவ மன்னிப்பினுடைய உறுதியை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பு நிறைந்தவர்களே, கடந்த ஒரு வார காலம் தீமைகளும் தீச்செயல் புரிகின்றவர்களுடைய உலகிலும் வாழ்ந்து வந்த நாம் பற்பல சூழ்நிலைகள் நம்மை கடந்து சென்றது உண்டு. நெருக்கடிகள், போராட்டங்கள், வன்கண்கள், பொறாமைகள், துரோகங்கள், விரோதங்கள், கடவுள் அருவருக்கின்ற, கடவுள் விட்டுவிட சொல்லுகின்ற அனைத்து காரியங்களையும் நமது வாழ்விலே செயல்படுத்தி கடவுளுக்கு விரோதமாய், திரு சட்டத்திற்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், கணவன் மனைவிக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், மற்றவர்களுக்கும் உறவினர்களுக்கும் விரோதமாய் நாம் செய்த பாவங்கள் இன்றைக்கும் நமது கண்களுக்கு முன்பதாக நிற்கிறதல்லவோ? நமது பாவங்கள் அனைத்தையும் கடவுளின் திருப்பாதத்தில் வைத்து, ஆண்டவரே, சூழ்நிலையின் நிமித்தமாய் நான் பாவங்கள் செய்தது உண்டு, ஆனாலும் பாவத்தில் வாழ்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து எழுந்து உம்மை பின் செல்லவும் உமது கரத்தின் கிரியைகளாய் நாங்கள் தொடர்ந்து வாழவும் நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே நான் ஒரு பாவியான மனுஷன் அப்பா, நான் ஒரு பாவியான மனுஷி அப்பா. திருமறை சொல்லுகின்ற பாதையையோ கட்டளையோ நான் தெரிவு செய்யவில்லை. என் சுய விருப்பத்தின் நிமித்தமாய், என்னுடைய சுயநலத்தின் விருப்பமாய் அநேக இடையூறுகளை, பாவங்களை செய்து நான் எல்லோருக்கும் நான் வேண்டாதவன் ஆனேன். கடவுளுக்கு குபமூட்டின காரியங்களை செய்து என்னையே நான் அழித்து கொண்டேன். எனக்கு சுகமில்லை, எனக்கு பலனில்லை. ஆண்டவரே, சுகமாய் பலமாய் வாழ உமது அருளை, உமது இரக்கத்தை எனக்கு தாருமையா என்று சொல்கின்ற கனிவோடு கூட நமது அறிக்கையை, நமது பாவத்தை முழுமையாக அறிக்கை செய்து கடவுளிடமிருந்து இந்த பாவ மன்னிப்பினுடைய உறுதியை பெற்றுக் கொள்ளலாமே. பாவத்தினால் சாபரோகத்தால் தோய்ந்து மாயையில் ஆழ்ந்து மாடிந்தீடுவாய். பாவத்தினால் சாபரோகத்தால் மாய்ந்து மாயையில் ஆழ்ந்து மாடிந்தீடுவாய். பாவத்தை போக்கிடும் தூய உதிரத்தின் ஜீவ ஊற்றில் மூழ்கி மீட்புறாய். பாவத்தை போக்கிடும் தூய உதிரத்தின் ஜீவ ஊற்றில் மூழ்கி மீட்புறாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் உள்ளம் இரவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் உள்ளம் இரவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் தொடர்ந்து நமது வாழ்வில் தந்தல்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொண்ட நாம் கடவுள் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை
இணைந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கலைஞர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நேக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அமருவோம். கடவுளுக்கு புகழ்ச்சியாக நாம் மறுபடியும் எழும்பி நின்று ஞானப்பாடல் 255 பாடுவோம். ஞானப்பாடல் 255. நான் உம்மை முழு மனதால் சிநேகிப்பேன் என் இயேசுவே. அமருவோம். நாளுக்குரிய திருமறை வாசகங்களை படிக்க கேட்போம். வாசிப்பதற்காக தரப்பட்ட பழைய ஏற்பாட்டின் முதலாம் திருமறை பகுதி ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்கள். 2 ராஜாக்கள்
12வது அதிகாரம் முதல் 16 வசனங்கள். யெகூவின் 7ஆம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமிலே 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். பெயர்சபா ஊராளாகிய அவனுடைய தாயின் பேர் சிபியாள். ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள். யோவாஸ் ஆசாரியரை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும், இலக்கத்துக்குட்படுகிறவர்களின் பணத்தையும், மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கே எல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான். ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23ஆம் வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுதுபாராதே போனபடியினால் ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுதுபாராதே போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுதுபார்த்ததற்காக விட்டுவிடுங்கள் என்றான். அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கி கொள்ளாமலும் ஆலயத்தை பழுதுபாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீடத்தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி, எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுதுபார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் கல் தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுதுபார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுதுபார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாத்தியங்களும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் கர்த்தருடைய ஆலயத்தை பழுதுபார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வர பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். குற்ற பிராயசித்த பணமும் பாவ பிராயசித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டு வரப்படவில்லை. அது ஆசாரியரை சேர்ந்தது என்பதை வாசிக்க வேண்டிய முதலாம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவமுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டின் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்காவில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன்.
எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதேத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தியடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமேலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. படிக்கப்பட வேண்டிய நற்செய்தியின் திருமறை வாசகம் புனித லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 11 துவங்கி 27 முடிய உள்ள வாசகங்களை நாம் திருமறை பகுதியாய் படிக்க கேட்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 11 துவங்கி 27 முடிய உள்ள வாசகங்கள். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமயமாயிருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவரை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளனாக இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கட்டிடமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லிக்கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்னே ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு பெறப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். படிக்கப்பட வேண்டிய நற்செய்தியின் திருமுறை வாசகம் படித்தாயிற்று. இறைவனுக்கே புகழ் உண்டாவதாக. நாம் நின்றவாறே நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தல பற்றுறுதியின் மூலம் உறுதிப்படுத்துவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து இழந்தெழினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசில் விட்டிருக்கிறார். அவ்விடத்தென்று உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும்
பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் முன்னெடு விசுவாசிக்கிறேன். ஆமேன். முழங்கால் படியிடுவோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் வாழுகிற இல்லத்திலே நாம் ஒன்று கூடி அவரை தொழுது கொண்டிருக்கிறோம். அவரை நாம் துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நம் திருமறையில் படித்ததைப் போல கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்கின்ற ஒரு ஆழ்ந்த பக்தியோடு கூட, பக்தி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி, ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்தி, ஆமென், உன்னதத்தில் வாசமாய் இருக்கிற அந்த தூயாதி தூயவரை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை உள்ளத்தின் நாளத்திலிருந்து துதிக்கலாமே. எத்தனை நன்மைகள் நமது வாழ்வில் செய்தார். நமது வாழ்விலே நேரிட இருந்த அனைத்து பொல்லாப்புகள் இருந்தும் விடுவித்து பாதுகாத்து கொண்டாரே. வாழ்வதற்குரியதான நல்ல சூழ்நிலைகளை கடவுள் நமக்கு உருவாக்கி தந்தாரே. நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தாரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரே, கணவன் மனைவிமார்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தாரே. இன்னுமாய் ஆண்டவர் நாம் விரும்பின அனைத்து செல்வங்களையும் நமக்கு தந்தாரே. வியாபாரத்தை வர்த்திக்க பண்ணினாரே. தொழில் துவங்குவதற்கும் தொழில் செய்வதற்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டினாரே. பணம் இல்லாத நேரத்திலே, நெருக்கடிகள் நிறைந்த நேரத்திலே பலரை கொண்டு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரே. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அன்புமிக்கவர்களே, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து நம்மை, ஆமென், ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு கடவுளாக இருக்கிறபடினாலே எல்லோரும் உங்கள் உள்ளங்களை திறந்து கொடுங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வாழ விரும்புகிறார். தொடர்ந்து உங்கள் உள்ளத்தை தூய ஆவியால் அவர் நிறைக்க விரும்புகிறார். பரிசுத்தம் 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 என்பதே அவருடைய திருப்பெயராக இருக்கிறபடியினால் நாம் சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலைகளை கண்டு கலங்க வேண்டாம். ஆண்டவர் நம் அருகில் நம்மோடு கூட வாழும் கடவுளாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லோரும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே நம் கடவுளை ஆராதித்து நாம் ஜெபிக்க கடந்து சொல்லலாம். நமது வாழ்வு சிறப்பானதாக இருக்க வேண்டுமே. நமக்கு எதிராக இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக அமைய வேண்டுமே. ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் இணைந்து முழு உள்ளத்தோடு கடவுளை, ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஆமென் ஒரே குரலோடு கூட கடவுளை பாடி மகிமைப்படுத்துவோமா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆண்டவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, நீர் எங்கள் உள்ளங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், நீர் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு முட்ட வியாகுலத்தோடு, பாரத்தோடு, கடினத்தோடு வந்திருக்கிற முதலியவர்கள் ஒன்றிணைந்து தூய தூயவனை மகிமைப்படுத்துகிறது பொழுது எங்கள் உள்ள மகிழுமே. ஏழு ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே எங்கள் பரிசுத்தரே. ஆமென். ஒரு அசைவாடுகிற ஆவியானவர், ஆமென்,
பரிசுத்த ஆவியானவர் உலாவிடும் உலாவி கொண்டு நம்மை ஆளுகை செய்கிற ஆவியானவர் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு விசாலமாக கடவுளை ஆராதிக்கலாமே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆதியும் அந்தமும் ஆதியும் மந்தமும் தேங்க்யூ டேடி ஸ்தோத்திரம் அப்பா நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பதினால் நாங்கள் மகிழ்கிறோம் தேங்க்யூ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் உள்ள மகிழ்கிறதே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆண்டவரே ஆராதனை உம்மை துதிக்கிறோம் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவர் எங்கள் உள் தந்த அந்த பக்தியான வாழ்விற்காக ஸ்தோத்திரம் நம்பிக்கையான வாழ்விற்காக ஸ்தோத்திரம் இனி நாங்கள் கடந்து செல்லுவோம் ஆண்டவரே அப்பா நீ திருமறையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறீர் உமது மதில் எங்களுக்கு புகழ்ச்சி ஆண்டவரே உமது வாயில் எங்களுக்கு விடுதலை ஆமேன் பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம் 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 எல்லா அனுக்கிரகம் நிறைந்த நன்மைகளுக்காக உமக்கு தொடர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்கின்ற உணர்வுகளோடு கூட தொடர்ந்து நாங்கள் செபிக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்கள் அசைவுகளை உற்று நோக்குகிற கடவுளாக இருக்கிறபடியினால் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தொடர்ந்து நாங்கள் வேண்டுகிற விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக சுவாமி உமது செவிகள் திறந்தவைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையை கடவுள் ஆசீர்வதிப்பீராக ஒரு ஆன்மீக திருச்சபையாக ஆவியில் நிறையப்பட்ட ஒரு திருச்சபையாக எழுப்புதலுக்கு காத்திருக்கிற ஒரு திருச்சபையாக எங்கள் திருச்சபையை கடவுளே நீர் ஆட்கொள்ளுவீராக சுவாமி உமது பிரசன்னம் எங்கள் திருச்சபையை முழுமையுமாக நிறைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம் குடும்ப வாழ்விற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தேவன் பிரித்தெடுத்திருக்கிறீர் சுவாமி தொடர்ந்து இந்த பிராந்தியத்தில் தமது மகனை கொண்டு ஆண்டு வல்லமையாய் பயன்படுத்துவீராக அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவரே நீர் உருவாக்கி தாரும் சுவாமி எங்கள் திருச்சபையுடைய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் திருச்சபை சேரருக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம் பொருளாளருக்காக நன்றி செலுத்துகிறோம் அனைவர் கணக்கருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏனைய ஒவ்வொரு செயற்குழு அங்கத்தினர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பேராயத்தில் பொறுப்பு வகித்திருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் சுவாமி எங்கள் திருச்சபை கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபையாக கடைசி நாட்களிலே ஆமேன் அவரோடு கூட அழைத்து செல்லப்படுகிற ஒரு திருச்சபையாக எங்கள் திருச்சபை ஆண்டவரே தொடர்ந்து உருவாக்கி தருவீராக உமது வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு திருச்சபையாக ஒரு உமது வருகையிலே புறக்கணிக்கப்படாதவர்களாக ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றவர்களாக நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உமது திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் உமது அடியவர்களாக எங்கள் திருச்சபையில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் அத்தகைய மனப்பாங்கோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவரே அப்பா சத்துருவானவன் கொண்டு வருகிற பிரிவினையினுடைய ஆவிகள் சத்துருவான் கொண்டு வருகின்ற பொல்லாத தந்திரங்கள் ஆராதனைக்கு விரோதமாக கொண்டு வருகின்ற தந்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடுவீராக சுவாமி எங்கள் திருச்சபையில் வாழுகிற எல்லா மக்களும் விடுதலையோடு கூட கடவுளை ஆராதிக்கணுமே பரிசுத்த ஆவியானவரே உம்மை கண்டுகொள்ளணுமே நொறுங்கின்ற இருதயத்தோடு வாழுகின்றவர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் உம்மால் ஆறுதல் பெற வேண்டுமே ஆண்டவர் ஜீவிக்கிறார் இந்த இடத்துல வேண்டுகிற விண்ணப்பங்களுக்கு எனக்கு பதில் கிடைத்தது கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது திருநாம மகிமைப்படட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஜனங்களும் தேவனை போற்றி துதிக்கணும் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு மக்கள் சிறு பிள்ளைகள் வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் பாதுகாப்பை தருவீராக சுவாமி ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வயது பருவ மாற்றத்தினால் தமது பிள்ளைகள் எடுக்கின்ற முடிவுகள் அநேக இல்லங்களிலே மிகுந்த பாரம் அப்பா மிகுந்த
ஆண்டவரே மிகுந்த வருத்தம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே தொட்டு சுகப்படுத்துவீராக சுவாமி. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பாத்திரவான்களாக நடந்து கொள்ளணுமே சுவாமி. ஆண்டவரே பொல்லாத தந்திரங்களை கொண்டு வருகிற எல்லா மாயமான நுகர்வு வெறிகள், நுகர்வு கலாச்சாரங்களுக்கு தமது பிள்ளைகள் அடிபணிந்து போகாதபடிக்கு நித்திய பேரின்பம் எப்பொழுதும் 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 அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி தூய ஆவியானவரே அவர்கள் உள்ளத்தில் பேசுவீராக. வாலிப பிராயம் ஆண்டவருக்கு உரியது, அது பக்தியோடு கூட வாழக்கூடியது. ஆமென். வாலிபத்திலே நீ பக்தியை தெரிந்து கொண்டால் முதுமை உனக்கு இன்பமாக இருக்கும் என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறாரே தூய ஆவியானவரே. அப்பேற்பட்ட வாழ்க்கை முறைகளை எங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரே நீர் உருவாக்கி தர வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவட்டும் அப்பா. பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகள் பிள்ளைகளுடைய வாயிலாக நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. திருமண வாழ்விற்காக காத்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஒரு வருத்தங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. சஞ்சலங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அதனதற்கேற்ற ஆண்டவரே வாழ்வுகளை அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் நிறைவாய் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டியிருக்கிற மக்கள் மிகுந்த கஷ்டத்தோடு ஆண்டவரே அப்ப உடைந்து போன உள்ளங்களோடு கூட காணப்படுகிறார்கள் சுவாமி. உடைந்து போன உள்ளத்தை மறுபடியும் ஆண்டவரே சீரமைக்கிற கடவுள் நீரப்பா. அப்படியே பிள்ளை பாக்கியத்திற்கு காத்து நிற்கிற மக்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பெற்றுக் கொள்ளணுமே சுவாமி. ஆண்டவரே இது ஒரு அடைக்கல பட்டணமாய் தமது மக்களுக்கு இது காணப்படணுமே சுவாமி. ஆண்டவர் எழுந்தருள்வீராக. ஆமென். இன்னுமாக ஆண்டவரே ஒவ்வொரு வேலையில் சேர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக, தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். பொருளாதாரத்திலே பின்தங்கி காணப்படுகிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அனைவரையும் கடவுள் ஆண்டவரே ஏற்றுக் கொள்வீராக. அவர்கள் வாழ்வு நிலை மாறணுமே, செல்வ செழிப்போடு கூட வாழணுமே. கடவுளினுடைய கட்டளைகளை பின்பற்றி ஆமென் கடவுளுடைய கட்டளை எதை போதிக்கிறதோ அதன்படியாக வாழ்ந்து அவர்கள் அதில் செல்வந்தர்களாக வாழணுமே சுவாமி. ஆண்டவர் இரக்கம் காண்பிப்பீராக. ஆண்டவரே அப்ப சிறிது நேரம் இன்பத்திற்காக வாழ்வையை துளைத்து போகக்கூடிய அனுபவங்கள் எங்கள் திருச்சை மக்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம் அப்பா. என்றைக்கும் நித்திய பேரின்பமாயிருக்கிற அந்த பேரின்பத்தை ஒவ்வொரு தமது அடியவர்களும் ஆண்டவருடைய திவ்ய கரத்தால் பெற்றுக்கொள்ளணுமே சுவாமி. தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிநாடுகளிலே வெளி மாநிலங்களிலே பணியாற்றுகிற எங்கள் அன்பு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நற்செய்திகளை தினம் தினம் நாங்கள் கேட்பதற்கு ஆண்டவரே நீர் அருள் செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வியாதியோடு கூட இருக்கிறவர்கள், முழங்கால் வலி ஆண்டவரே விபத்தினால் ஏற்பட்டு மிகுந்த பாரத்தோடு இருக்கிற ஆண்டவரே அந்த குடும்பத்தின் மக்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா காயத்தினால் ஆண்டவரே காணப்படுகிற அந்த பலவீனங்கள் இந்த நிமிடத்திலிருந்து மாறி போகட்டும் சுவாமி. நல்ல செய்திகளை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே தெளிக்கப்பட்டு நார்மலாய் இயல்பு நிலைக்கு தமது மகன் திரும்பி ஆண்டவரே கடவுள் எனக்கு சுகம் தந்தார் என்று சொல்லி என் ஆண்டவரை போற்றணுமே சுவாமி. இதே போல பலவீனத்தோடு இருக்கிற தமது மக்கள், முதுமையில் காணப்படுகின்றவர்கள் ஆமென் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கடவுளே நீர் வழிநடத்துவீராக, தூக்கி நிறுத்துவீராக. அனைவரும் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாமல் சூழ்நிலை ஆண்டவரை இது மாறுமே, இதுவும் கடந்து செல்லுமே. வரும் நாட்களிலே அப்பா எங்கள் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து என் பரலோகத்தின் தேவனை எப்போதும் உடனிருக்கிற, எப்போதும் வெளிச்சத்தை தருகிற, பிரகாசிப்பிக்கிற எங்கள் தேவனாகிய கடவுளை நித்தமும் நாடி தேடி மேலோக நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுமே சுவாமி. அப்பா அண்மையில் வாழுகிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த ஒலிப்பெருக்கியின் வாயிலாக ஆண்டவரே உள்ளாக இருந்து செபித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் குறைகள் தீர்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். பெரிய மாற்றங்களை இந்த பிராந்தியத்தில் உண்டு பண்ணுவீராக. எங்கள் குமரி மாவட்டத்திற்காக பேராயத்தில் இயங்கி வருகிற ஒவ்வொரு நிறுவனங்கள் ஆண்டவரே வாழணும் சுவாமி. நீதி நிலைநாட்டப்படணும்
நீ நீதி உள்ள கடவுள் அல்லவா ஆண்டவரே. உமது பெயரை சொல்லி ஆண்டவரே அப்பா அநீதியாய் வாழாதபடிக்கு நீதியாய் வாழுகின்ற அனுபவங்களை ஆண்டவரே எங்கள் குமரி மாவட்டத்திலே எங்கள் பேராயத்திலே நீர் தர வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வாழுகிற எங்கள் தமிழ்நாட்டிற்காக நாங்கள் செபிக்கிறோம், முதலமைச்சருக்காக நாங்கள் செபிக்கிறோம், இணை அமைச்சர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்ற ஆண்டவரே திட்டங்கள் அனைத்தும் சென்றடைய வேண்டுமே சுவாமி. கடைக்கோடியில் வாழுகிற மக்களும் ஆண்டவரே அவருடைய உரிமைகளை பெற்று சமத்துவத்தோடு கூட வாழணும் சுவாமி. அப்பேற்பட்ட ஒரு சமூக விழிப்புணர்வை எங்கள் தமிழ்நாட்டிற்கு தாருமாப்பா. ஆட்சியாளர்கள் அந்த முறைமையிலே ஆண்டவரை ஆட்சி செய்வதற்கு அவர்கள் உள்ளத்திலே ஆண்டவர் கனிமான உள்ளங்களை இது கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தினுடைய பிரதமருக்காக, குடியரசுத் தலைவருக்காக, இணை அமைச்சரும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல புத்திகளை தருவீராக சுவாமி. மக்கள் பாதிக்கப்படக்கூடாதே. ஆனால் விலைவாசியினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாய் கொண்டிருக்கிறதுனாலே ஏழை மக்கள் மிகவும் வேதனை சுவாமி. ஆண்டவரே வேதனை சுவாமி. வருமானம் இல்லாமல் வாழுகிற மக்கள் கோடி கணக்கில் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே தினம் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் பரிதபித்து வாழுகிற மக்கள் ஏராளம் சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்கும் நீர் ஆண்டவர் அல்லவோ, அவர்களுக்கும் நீர் ஆண்டவர் அல்லவோ. அவர்களும் போஷிக்கப்படட்டும் ஆண்டவரே. என் மக்கள் போஷிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆறுதல் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்களும் உயர்வுகளை பெற்றுக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை எங்கள் தேசத்திலே நீ தருவீராகப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே நீ தருவீராக. உமது ஆளுகை கடந்து வரணுமே. நீர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீரே சுவாமி. உமது ஆளுகையை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நாங்கள் வாழுகிற எங்கள் தேசத்திலே உமது ஆளுகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவர் எழுப்புதலை உண்டு பண்ணுவீராக. நற்செய்தியின் தாக்கம் எங்கும் கடந்து சொல்லட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் அசைக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை அறியாமல் வாழுகிற மக்கள் எத்தனையோ பேர் ஆண்டவர் இனி அவர்கள் மரித்து போகக்கூடாது. உம்மை அறிந்து அந்த நிலை வாழ்வுக்கு நேராக அவர்களுடைய பயணம் இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எங்கள் தேசத்தில் நீர் உருவாக்கி தர வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லோரும் மகிழ்ச்சியோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் செய்வீராக. இந்த கொரோனா தொற்று வியாதியின் நிமித்தமாய் பொருளாதாரம் மிகுந்த பின்னடைவு சுவாமி. அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் துர்செய்திகளை கேட்கிறோம் ஆண்டவரே. இனி ஆண்டவர் வேண்டாம் சுவாமி. அந்த சூழ்நிலைகள் எங்கள் தேசத்தை விட்டு முழுமையமாக உமது கோபத்தை தணிய பண்ணுவீராக. எல்லோரும் நலமோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவரை அருள் செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு முறை கூட எங்களை முழுமையமாக தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர்தான் எல்லாமே. ஒளி வீச சொல்லவரே நீர்தான் எங்கள் வாழ்வினுடைய எல்லாமே. எல்லாவற்றையும் உமது கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி உமது சமூகத்தில் நாங்கள் காத்து நிற்கிறோம். ஒத்தாசை வந்தபோது நாங்களும் லீபானை போல செழித்து வளருவோம் சுவாமி. ஆண்டவரே அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்து என்னை காத்து போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும் இயேசு ரட்சகர் மூலமாக செபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஒரு சில அறிவிப்புகள். அன்பர்களே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான இந்த நாளிலே இறை பாதத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக பலவிதமான நெருக்கமான சூழலிலும் இறை பாதத்திலே வந்திருக்கின்ற உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் மற்றும் இல்லங்களில் இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பங்களோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆராதனை வழிபாட்டு இடங்களை திறக்கலாம் என்ற அறிவிப்பு வந்தாலும் செய்தித்தாளை தெளிவாக படித்து கொண்டால் நாளை தினம் காலை 6 மணி வரையிலும் முழுமையான லாக்டவுன் தடை போடப்பட்டுள்ளது. ஆகவே தான் இந்த நாளிலும் ஆலயத்தின் மணி ஓசை கொடுக்காது குறித்த நேரத்தில் இந்த ஆராதனையை நடத்துவதற்காக நாங்கள் இணைந்து அதற்குரிய முடிவை கடந்த நாளிலே இரவிலே நாங்கள் எடுத்தோம். ஆகவே இருப்பினும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்தவங்களை அதிகமாக பாராட்டுகின்றேன்.
ஆண்டவர் சித்தமானால் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வழக்கமான ஆராதனைகள் நடைபெறும். கண்டிப்பாக நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற ஆலயத்தின் மணி ஓசை நீங்கள் கேட்க முடியும். வருகிற ஞாயிறு காலையிலும் ஆலய மணி ஓசை அடித்து ஆராதனையை நாம் நடத்துவோம். ஆனால் ஒரு கண்டிஷன், கண்டிப்பாக அனைவரும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். அரசு கட்டுப்பாடுகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அடுத்த வாரம் பாடற்குழுவினர் பாடல் பாடினாலும் பாடாத நேரத்தில் முகக்கவசத்தை அணிந்து அமர வேண்டும். பாடல் பாடுகின்ற வேளையிலே மட்டும் அந்த கவசத்தை மாற்றிவிட்டு பாடலை பாடுவது சிறப்பான ஒன்று. இது ஒரு அன்பான அறிவிப்பாக ஏற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே அறிவித்த வண்ணமாக திடப்படுத்துதல் ஆயத்த வகுப்பிற்காக பெயர்களை தர வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். செய்திகள் அறிந்தாலும் நம்முடைய ஒரு பாரம்பரியம் ஒன்று கடைசி நிமிஷத்தில் போய் பெயர் கொடுத்து வகுப்பிலே பங்கு பெறலாம் என்று ஒரு எண்ணங்கள் நம்முடைய உண்டு. ஆனால் அந்த எண்ணங்கள் நாம் தவிர்க்கப்பட்டு, காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு திருமுழுக்கு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். பெற்றோருடைய பெயர், உங்களுடைய பெயர் தெளிவாக எழுதி தரப்பட வேண்டும். அதற்காக ஒரு விண்ணப்ப படிவம் அச்சிடப்பட்டு வாங்கியிருக்கின்றீர்கள். அநேகர் வாங்கினீர்கள். 12 வயது நிறைவு பெற்றவர்கள் திடப்படுத்துதல் ஆயத்த வகுப்பிலே சேர்வதற்கு தென்னிந்திய திருச்சபை நம்முடைய பேராயமும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் நாம் நினைப்போம், நாங்கள் திருவிழத்தில் சேர்ந்தால் 2 வருஷம்னா ஓட்டு போடலாம் என்றெல்லாம் நினைப்பீர்கள். ஆனால் சட்டம் மாற்றப்படவில்லை. அரசு 18 வயது. ஆனால் தென்னிந்திய திருச்சபை 21 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டுமே வாக்கு செலுத்துவதற்கு உரிமை உண்டு. ஆனாலும் கடவுளுடைய புனிதமான சாக்கிரமந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு தடையில்லை. ஆகவே உங்கள் பெயர்களை இந்த ஆராதனைக்கு பிற்பாடு இந்த வாரத்திற்குள்ளாக அந்த விண்ணப்பங்களை நீங்கள் நிரப்பி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கும் மிக வசதியாக இருக்கும். வருகிற ஞாயிறு காலை ஆராதனைக்கு பிற்பாடு திடப்படுத்துதல் ஆயத்த வகுப்புகள் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2019ஆம் ஆண்டிலே நடைபெற்ற இளையோர் நல்வாழ்வுத்துறை சார்ந்த தேர்விலே வெற்றி பெற்றோருக்கு ஆனர்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் மற்றும் பரிசுகள் வருகிற ஞாயிறு காலை ஆராதனையின் போது உங்களுக்கு கொடுக்கப்பட உள்ளது. 19ஆம் வருடத்திலே செயல்பட்டு வந்த செயலர் அவர்கள் அந்த பெயர்களை படிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறை ஆசி உங்கள் அனைவரோடும் கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. இன்னும் ஒன்று, நாங்கள் இப்போது இருக்கின்ற சூழலிலே தான் இல்லங்களை சந்திக்காமல் காணப்பட்டது. சந்திப்பதற்கும் அரசு மட்டுமல்ல, நம்முடைய பேராயமும் மிக கண்டிப்பாக நீங்கள் இல்லங்களை சந்திக்கக்கூடாது என்ற ஆணையை தந்தபடியினாலே தான் நாங்கள் சந்திக்கவில்லை.
சந்திக்க வருகின்ற போதும் சில தடுமாற்றங்கள் விசுவாச குடும்பங்களுக்குள்ளே உண்டு. இந்த நேரத்தில் ஏன் போதகரங்கள் இல்லத்தைக்கு வருகிறார் என்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இங்கே மட்டுமல்ல, பல ஆலயங்களிலே அந்த தொனி எழும்பினது. ஆனால் வருகின்ற நாட்களிலே நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். உங்களுக்கு முன் வழக்கத்தின்படியாக எல்லாவற்றையும் செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். நீங்களும் எங்களுக்காக பணிவிடைகளுக்காக ஜெபிக்க மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை தரப்பட்டிருக்கின்ற சிந்தனையின் பொருள் பொறுப்பாண்மை, வெளிப்படைத்தன்மையும் கணக்கு ஒப்புவித்தலும். பொறுப்பாண்மை இல்லை என்றால் உக்கிரானத்துவத்திலே பொறுப்பு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. பொறுப்பாண்மை என்று சொல்லுகின்ற இடத்திலே நிர்வாகம், பொறுப்பு இவற்றுடன் நேரடியான தொடர்பு கொண்டது என்று ஒரு அறிஞர் சொல்லுகின்றார். பொறுப்பு என்று சொல்லுகின்ற இடத்திலே கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் பொறுப்பினை தந்துள்ளார். ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கும் ஆண்டவர் பொறுப்பினை தருகின்றார். சபையினால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற மூப்பர்களுக்கும் ஆண்டவர் பொறுப்புகளை கொடுக்கின்றார். அதே போல விசுவாசிகளுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் ஆண்டவர் பொறுப்பினை கொடுக்கின்றார். ஆகவே இதிலிருந்து ஒருவருக்கும் சாக்கு போக்கு சொல்லி இருக்க முடியாது என்பதை திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. சற்று நேர சிந்தனைக்காக ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் அதன் 13வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். நாம் பொதுவாக தாளந்து என்று சொல்லுகின்ற பதத்தை மத்தேயு நற்செய்தியிலும் மார்க்கு நற்செய்தியிலும் பார்க்க முடிகின்றது. இங்கே லூக்கா ஆக்கியோன் சற்று வித்தியாசமாக சொல்லுகிறார். திரவியங்கள், விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள், நீங்கள் வியாபாரம் செய்து உங்கள் வாழ்வினை நடத்துங்கள் என்று சொல்லுகின்ற கட்டளையை கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியை நீங்கள் தெளிவாக படித்து பார்க்கின்ற வேளையில் எஜமானுக்கு திருப்பி கணக்கு ஒப்புவிக்கின்ற நிலையும் அதன் வழியாக பெற்றுக்கொண்ட ஆசை, இல்லை என்றால் பெற்றுக்கொண்ட தண்டனை, இவைகளை இந்த லூக்கா 19வது அதிகாரத்தில் தொடர்ந்துள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. பழைய ஏற்பாட்டை பார்க்கின்ற போது பொறுப்பாண்மை என்று சொல்லுவது இல்லத்தின் பொறுப்பு, அது ஒரு உயர் நிலையை சார்ந்தது. இல்லத்தை கட்டுகின்ற பொறுப்பு கணவன், மனைவி, அத்துடன் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கின்றார். இவர்கள் இணைந்து செயல்படுகின்ற இடத்திலேதான் அந்த குடும்பத்திற்குள்ளே ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாம் கிடைக்கின்றது. அதனுடைய உயர்நிலையை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே சுதந்திரவாளி என்று சொல்லுகின்ற பதம் கொடுக்கப்பட்டுள்ளது.
அதனை உரிமை பாராட்டும் நிலைக்கு பொறுப்புணர்ச்சியோடு பணி செய்பவரை உயர்த்தும் என்பதை பார்க்க முடிகின்றது. ஆதியாகமம் 43வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற போது யோசேப்பு எகிப்திலே தேசத்திலே பொறுப்போடு செய்ததினாலே அவன் தேசத்திலே அதிகாரியாக உயர்த்தப்படுகின்றான். அந்த பகுதியிலே வருகின்ற போது தன்னுடைய தந்தை சகோதரர்களுக்கும் அவன் உதவி செய்துவிட்டு அவர்கள் எதிர்பார்க்காத நிலையிலே மூட்டைகளை கொடுத்துவிட்டு சென்ற போதும் சகோதரர்கள் பொறுப்போடு தவறாக வந்துவிட்டதே என்று சொல்லி அவர்கள் கொடுத்தார்கள், அவர்களை கண்ணியப்படுத்தினார் என்பதை திருமறை நமக்கு தெள்ளத் தெளிவாக கூறப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியர் எழுதின நிருபத்திலே பார்க்கின்ற வேளையிலே சில உண்மைகளை பவுலார் சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டு பகுதியாக படிக்கப்பட்ட பகுதியிலும் எல்லா சூழல்களிலும் திருச்சபையின் மக்களுக்கு பொறுப்பாண்மை கொடுக்கப்படுகின்றதை பார்க்க முடிகின்றது. ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியன யோதாயையும் மற்ற ஆசாரியன் அழைப்பித்து பொறுப்புகளை கொடுக்கின்றார். ஆசாரியர்கள் அந்த பொறுப்புகளை உதாசீனம் செய்தார்கள். இந்த பொறுப்பு தான் என்ன? ஆலயத்தை பழுது பண்ணுங்கள். பழுது தீர்ப்பதற்கு ஏராளமான காணிக்கைகள் வந்தது. ஆனால் இந்த ஆசாரியர்கள் அதை பழுது தீர்க்கவில்லை. ஆகவே ராஜா என்ன செய்கின்றார்? ஆலயத்தின் வாசலின் வலது புறத்திலே ஒரு பெட்டியை செய்து அதன் மேலாக ஒரு துளையை போட்டு வைக்கின்றார். வருகின்றவர்கள் அதற்குள்ளாக தங்கள் காணிக்கைகளை போட்டார்கள். தாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காணிக்கைகளை போட்டார்கள். இந்த பகுதியை நீங்கள் தெளிவாக படித்தால் அது மிகுதியாக வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாரம்பரியத்தை நாம் பார்க்கின்ற போது இந்த பகுதியை படித்த வேளையில் இன்று நம்முடைய ஆலயத்திலும் நம் ஆலயங்களிலும் வாசலில் ஏறுகின்ற இதிலே வலதுபுறத்திலே தான் அந்த உண்டியல் இல்லை என்ற அந்த பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. வருகிற மக்கள் அந்த பெட்டியிலே தங்களுடைய காணிக்கைகளை மனப்பூர்வமாக செலுத்தினார்கள். ஆசாரிகள் அதை எடுத்து அதை எண்ணி ஆலயத்தின் சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரரின் கையிலே கொடுத்தார்கள். அந்த பணத்தை கொண்டு சிற்பாசாரிகள் எல்லா பணிவிடை ஆட்களுக்கும் பங்கிட்டு வேலை செய்வதற்காக தங்களுக்குரிய ஊதியத்தை கொடுத்தார்கள் என்று இந்த பழைய ஏற்பாட்டு வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அப்படி என்றால் இன்று நமக்கு தரப்படுகின்ற, நமக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எஜமான் 10 ராத்தல் விலையுயர்ந்த பொருளை பகிர்ந்து கொடுக்கின்றார். இயேசுநாதர் சொன்ன உவமையிலே எஜமான் பொறுப்பை ஒப்படைத்து அவர்களது உழைப்பிற்கு வழிகாட்டுகின்றார். நீங்கள் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள், இதை நீங்கள் வீணாக வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி கட்டளையிட்டு
ஒருவனிடத்திலே 10 பேரை அழைக்கின்றான், ஒருவனிடத்திலே 10 ராத்தலை கொடுக்கின்றார். ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை வரையறைக்குள்ளாக அமர்ந்து செய்யப்படுகிறதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அந்த வரையறைக்குட்பட்டு செய்கின்ற வேளையிலே 10 ராத்தல் பெற்றுக்கொண்டவன் வேறு 10 ராத்தலை சம்பாதித்தான். 5 ராத்தலை பெற்றுக்கொண்டவன் வேறு 5 ராத்தலை சம்பாதித்தான். சம்பாதிக்கதன் வழியாக எஜமான் வந்து இவரிடத்தில் கேட்டபோது சொல்கிறார், நான் இதை கொண்டு வியாபாரம் பண்ணினேன், வீணாக வைத்துக் கொள்ளவில்லை, அதை கொண்டு அவன் பயன்படுத்தினான், அதனாலே அவன் ஆதாயத்தை சம்பாதித்து எஜமானுடைய கரத்திலே கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். முழுமையான எதிர்பார்ப்பட்டதை கண்ணியத்தை கட்டி காக்கின்ற நிலையிலே காணப்படுகிறது. இதனை திருச்சபையை கணக்கு ஒப்புவித்தலே வைராக்கியம் தேவை என்பதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 2 கொரிந்தியரிலே நாம் அதை பார்க்கின்றோம். ஆக கண்ணியமாக கிடைக்கப்பட்ட பொறுப்பினை நாம் பணி செய்யும்போது அது நிறைந்த ஆசீர்வாதம் உண்டு. இரண்டாவதாக, ஏற்ற பொறுப்பை நாம் பேணுகின்றவர்களாக இருக்க வேண்டும். கடமை உணர்வோடு செயல்படுகின்றதான் திருச்சபையின் இறைமக்களின் பொறுப்பு. ஏனோ தானோ என்று இருப்பதல்ல, கடமை உணர்வோடு செயல்படுவது. கிடைப்பதை எப்படியும் செலவு செய்ய வேண்டும் என்பதல்ல, வரையறைக்கு உட்பட்டு பழைய ஏற்பாட்டு பகுதியிலே பார்க்கின்ற போது வந்த வருவாயை சிற்பாசாரிகளுக்கும் கல்வேலை செய்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் அவதனதன் கூலியை கொடுத்தார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. அதை பிரதான ஆசாரியன் செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று என்பதை முதலாவது வேத பகுதியிலே நாம் படித்தோம். ஏற்ற பொறுப்பை நாம் பேணுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு பேணுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய ஆசி தங்குகின்றது. பழைய ஏற்பாட்டு பகுதியை பார்க்கின்ற போது எலியாவின் பொறுப்பை ஏற்றவர் அவருக்கு பணிவிடை செய்த எலிசா. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். பணிவிடை செய்த எலிசா தன்னுடைய எஜமானனுக்கு உண்மையுடையவராக காணப்பட்டார். உபாகம புத்தகம் 34வது அதிகாரத்திலே பார்க்கின்ற போது மோசேயுடன் இணைந்து செயல்பட்ட யோசுவா, மோசையோடு இணைந்து செயல்பட்டார். திருச்சபையை குறித்து நாம் பார்க்கின்ற நேரத்தில் ஏற்ற பொறுப்பினை இணைந்து செய்வதுதான் ஆசீர்வாதம். சிலர் சொல்வார்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வார்கள். அதுவல்ல, இணைந்து திட்டமிட்டு இணைந்து செயல்படுகின்றதான் அது மேன்மையை தருகின்றதாக இருக்கின்றது. 3வதாக நாம் பார்க்கின்ற வேளையிலே பொறுப்பில் ஒரு நிறைவு இருக்கின்றது. எஜமான் கொடுத்துவிட்டு வெளியே செல்லுகின்றார், வந்து கேட்டு பொறுப்பிலே ஒரு நிறைவை கணக்கு ஒப்புவிக்கின்ற ஒரு நிலை. அது திருச்சபையாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம். நாம் கணக்கை பரிவர்த்தனை செய்வது சிறப்பான ஒன்று. இவ்வுலகிலே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து பொறுப்புகளும் கணக்கிற்கு உட்பட்டது என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. உக்ரான கணக்கு ஒப்புவி என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பொறுப்பை சரிவர பயன்படுத்தி இறை சமூகத்திலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம், ஊழியக்காரர்களாக நாங்களும்
ஆண்டவருடைய சமூகத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் எங்களிடத்திலும் கணக்கு கேட்பார். நாம் நல்ல கணக்கை ஒப்புவிக்க நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் திருமறை நமக்கு கற்றுத்தருகின்ற ஒன்று. எப்படியும் போய் வருவது அல்ல, தெளிவான நிலையோடு நம்முடைய பொறுப்பினை ஒப்படைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருச்சபையிலே இன்று சரியாக பொறுப்புகளை எடுத்து சொல்லுகின்ற வேளையில் ஒருவேளை கமிட்டி இறைமக்கள் வழியாக பாடுகளும் நெருக்கங்களும் உண்டு. ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த நேரத்தில் 2 காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று, கணக்குகளை சரிவர பராமரிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, இறைமக்களோடு நல்ல உறவு கொண்டு வாழ வேண்டும் என்ற நிலையை கற்றுக் கொடுத்தார். எரேமியா தீர்க்கனை சொல்லுகின்ற வேளையிலே, நான் சிறு பிள்ளையாக இருக்கேன், பேச தெரியாது என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நான் உன் வாயோடு கூட இருப்பேன், உனக்கு கட்டவும் பிடுங்கவும் நாட்டவும் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன், நீ தைரியத்தோடு செல் என்று சொல்லி ஆணை கொடுத்து அந்த தைரியத்தோடு எரேமியா தீர்க்கன் காணப்பட்டான். பல நெருக்கடிகள் வந்தாலும் எரேமியா கடவுள் கொடுத்த வார்த்தைகளை தெளிவாக திட்டமாக இஸ்ரேல் மக்களுக்கு போதித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக நமக்கு தந்திருக்கின்ற பொறுப்புகளை விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், சரிவர பயன்படுத்தி நாமும் கணக்குகளை ஒப்புவிக்க வேண்டும் என்ற நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். ரோமர் 14:12. நம்மில் ஒவ்வொருவனும், போதகர் என்றில்லை, ஊழியக்காரர் என்றில்லை, இறைமக்கள் என்றில்லை, நம்மில் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிப்பான். மேலும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை படியுங்கள். எபிரேயர் 4:13. வெளியரங்கமாக எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது, ஆண்டவருக்கு மறைவாக ஒன்றும் கிடையாது. நாம் எந்த செயலை செய்தாலும் ஒருவேளை நாம் சொல்லலாம், நான் செய்த தவறை அவர் கண்டாரா? உலகத்தோடு மக்களோடு நாம் சவால் விட்டு கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய கண்களுக்கு மறைவாக முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அவருக்கே நாம் கணக்கை ஒப்பிக்க வேண்டும். மேலும் படியுங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 4:5. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு. நாம் சொல்லுவோம், நாம் மரித்து போனால் யார் கணக்கு கேட்பார்? கடைசி நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, அதிலே நம்முடைய கணக்கு கொடுக்கப்பட வேண்டும். யாருமே விதிவிலக்கல்ல. உயிரோடு இருக்கிறவர்களும் கொடுக்க வேண்டும், மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அவர்களும் கணக்கை ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகின்றது. தாளந்துகளை நன்றாக உபயோகித்தவர்கள் எஜமானுடைய சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். அவர்களை கண்ணியப்படுத்தினார் ஆண்டவர். எஜமான், நம்முடைய பொறுப்பாண்மையை ஏற்போம், திரும்ப நாம் ஒப்படைப்போம் என்ற திட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆசி பெற்று இறைப்பணி தொடர ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன்.
ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பொறுப்பாண்மையை தருகின்றீர். எங்கள் பொறுப்பாண்மைகளிலே நாங்கள் தவறியதற்கு மனம் வருந்துகிறோம். நாங்கள் எல்லோரும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியவர்கள். எங்கள் உக்ரான கணக்கை நாங்கள் ஒப்புவிக்க வேண்டும். யாரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பொறுப்புகளை ஒரு விசை கூட சீர் செய்து எங்கள் பக்தி வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, இறை சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்க்கை, இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து ஆண்டவரே, உம்முடைய தியாகத்திற்கு நாங்கள் என்ன காணிக்கை கைமாற்று செய்வோம்? அதற்கு கைமாற்றுக்கு ஈடாக ஒன்றுமில்லை. எங்களையே உம்முடைய பாதத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்பும். உலகத்தோடு இருந்தாலும் உலகின் தீமைகளும் சோதனைகளும் ஆட்கொள்ளவண்ணம் நீர் உம்முடைய மக்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் செய்கின்ற கடமைகளிலும் பயணங்களிலும் இயேசுவே நீர் கூடவே செல்வீராக, நன்மைகளால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஆசீர்வாதம் நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இறை மக்களோடும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக.